ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இப்போ வந்து பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம ரீடிங் பார்க்குறோம். ஓகேவா? உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, பாபா என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறவங்கள ஒரு சிலர் வந்து உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன்ஸ், ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், கெட் டுகெதர் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு சிலர் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதுகிறீங்களோ அதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? படிக்கிறவங்களுக்காக இது ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சருக்காக, ஒரு ஹையர் டிகிரி போகணுன்றதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. வெளியூரில் போய் படிக்கலாம், இல்லைனா இங்கே கூட நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு டிகிரி எடுத்து படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. உங்களோட நீங்கள் சில விஷயங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இந்த விஷயங்கள் வந்து கடவுள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு சைன் காமிக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் உங்களோட ட்ராபேக், அதாவது உங்களோட சவால்கள். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. ஏன் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது எதனாலன்னு பார்க்குறேன். ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து இப்போது எக்ஸாமினேஷன்லாம் எழுதிட்டுருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதுறீங்க, இல்லைனா உங்களோட ப்ரமோஷனுக்காக நீங்கள் வந்து உங்களோட ஜாப் ப்ரமோஷனுக்காக நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் சில விஷயங்களை வந்து கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் என்னென்னா, ஒரு சிலர் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கீங்க, கவனச்சிதறல் இருக்குது. அந்த கவனச்சிதறல் எதுனான்னா, நீங்கள் ஏதாவது பாஸ்ட்டில் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம் மேபி. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்லேயே நீங்கள் இருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க. ஓகேவா? ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த லைஃப் அமையும். அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லேருந்து ஒரு மாடல் சப்போர்ட் தரக்கூடிய ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட எதிர்பார்ப்பு ஃபில்ஃபில் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த கிராட்டிடியூட் பண்ணுறத மறந்துட்டீங்க. நன்றி சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த நீங்கள் பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும் கைஸ். அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்கள் கையில் உங்களுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கையில் வச்சுருக்கீங்க. அதை வந்து நோக்கி நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதை ஸ்டெப்பை எடுத்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாபாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, இது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. பாருங்கள், ஹீரோஃபண்ட் குருவே வந்திருக்காரு. கண்டிப்பாக இது படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயங்கள், எதுக்காக உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியான ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அது அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். மேபி நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம். இதை பார்க்குறவங்க கிராட்டிடியூட் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். குரு உங்களுக்கு இவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறாரு, எப்படி உங்களை வந்து கவனிக்கிறார் பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் டிப்ரெஷனில், நான் சொன்னேன்ல, கவனிக்க மாட்டேறீங்க. உங்கள்கிட்ட இருக்க சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, அதை வந்து நீங்கள் கவனிக்காமல் அதை வந்து இக்னோர் பண்ணுறீங்க. ஓகேயா? சில பேருக்கு வந்து ரொம்ப மென்டல் டிப்ரெஷனில் சரியான தூக்கம் இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னு பார்த்துடலாம். ஒரு லேடி, ஒரு மஸ்குலன் இல்லை மெயில் எனர்ஜி. ஓகேவா? இதை பார்க்கறது ஒரு மஸ்குலன்னா மெயில் எனர்ஜி இதுவாக இருக்குது. அதையும் கவனிச்சுக்கோங்க. ஏன் அவங்க உங்களை வந்து ஃபைனான்ஷியலாக உங்களை வந்து லாக் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் சக்ஸஸ், உங்களோட க்ரோத்தை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து சக்ஸஸ் வரக்கூடாது, உங்களோட வந்து நீங்கள் முன்னேறி போகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது ஜெலஸ். ஓகேவா? அப்புறம் நீங்கள் வந்து இந்த பொசிஷனுக்காக ரொம்பவே வந்து கிரவுண்டிங்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு அந்த முயற்சியை கைவிடலை. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் கரெக்டான அந்த இது இல்லை. ஒரு சிலர் இது ஓகேவா? ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு சிலர் முயற்சியே பண்ணாமல் உட்காந்துருக்கீங்க.
அதுதான் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு பேலன்சிங்கான ஒரு விஷயம் பாருங்க. பேலன்சிங் ஏஞ்சல் கார்டே வந்துட்டாங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க கைஸ். நீங்கள் கொஞ்சம் உங்கள் மைண்டு, பாடி, சோல் எல்லாத்தையுமே வந்து ஒரு நேர்கோட்டில் ஒரு பேலன்சிங்காக வச்சுருக்கும் போது உங்களுக்கான வழிகள் திறக்கப்படும். ஓகேவா? யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் வேர்ட்ஸ். ஓகே, இந்த இது வந்து அவங்க உங்களுக்காக ஸோ இதை பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு சிலர் கிரவுண்டிங்காக, அதாவது இன்னும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஃபெயிலியர் நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நல்ல விஷயம். ஆனால் ஒரு சிலர் அதை பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்கட்டும், நம்ம அப்போ வந்து அதை பார்த்துக்கலாம், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? அந்த மாதிரி இல்லாமல் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் கையில் எடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைக்கிறதுக்கான ஒரு வேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த பேலன்சிங் இல்லை. ஸோ நீங்கள் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த விஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஸோ குருவோட ஆசீர்வாதம் இருக்குது. ஓகேவா? சாயோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கான அந்த செல்வ செழிப்பு எல்லாமே கொடுக்க போகிறாரு. நீங்கள் ஆனால் கவனிக்க மாட்றீங்க. அவருக்கு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நன்றி உணர்வு வேணும். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியிலேருந்து நீங்கள் வந்து டிப்ரெஷன், இந்த வலி வேதனையிலேருந்து வெளியில் வாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து 7 சக்ரா ஹீலிங் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிளாக்கேஜ் இருக்குது, உறவுகள்னால பிளாக்கேஜஸ் இருக்குது, தொடர் ஃபெயிலியர் இருக்குது, பிஸ்னஸில் ஃபெயிலியர் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல நிறைய மக்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் அங்கே இந்த மாதிரி ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான பல விஷயங்களை உங்களோட ஆரா சக்ரா கிளென்ஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் கிளியர் பண்ணி முன்னேறி போகலாம் கைஸ். நீங்கள் இப்போ ஒரு சிலர் என்கிட்ட வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூக்காக வரீங்க, மென்டல் டிப்ரெஷன், என்னால் வெளியில் அந்த ஆரா சக்ரா அடி வாங்கியிருக்கு, அவங்களால ஃபர்தராக வந்து ஒரு நல்ல பர்சனாக அவங்க லைஃப்பில் ஈர்க்க முடியாது. இந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் மனிதர்களாக தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த விஷயங்களை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குற உங்களுக்கு இந்த மாதிரி ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம், இப்போ வந்து நீங்கள் பேங்க் எக்ஸாம் கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பிஓ போஸ்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த தொடர் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணும்போது அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வழிகள் திறக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் உடல் ரீதியான ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்தால் சரியாகும். அது லாங் டைம் ப்ராப்ளம், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஓகேயா? வந்து கேன்சர்லேருந்து இதய நோய் வரையும் என்னென்ன எது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கடவுள் தான் இனிமேல் கதி அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல டாக்டர்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளத்தை கூட உங்களோட சக்ராஸை ஹீல் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த இனிஷியேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சரி பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் கிடைக்கணுமே உங்களுக்கு. சரியா? உங்கள் வந்து அந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் இல்லாமல் நாங்கள் வந்து சாதாரணமாக தான் இருக்கோம். நீங்கள் உங்களோட அந்த மன ரீதியான உடல் ரீதியான ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே இதில் வந்து கிளியர் ஆகும் கைஸ். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இந்த ஆரா பிளாக்கேஜ், சக்ரா பிளாக்கேஜ் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இனிஷியேஷன் இருக்குது. ஓகேங்களா? தீட்சை இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லேருந்து ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகும். ஃபைனான்ஸ் பிளாக்கேஜ் கிளியர் ஆகும். உறவுகள் யாராவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட ஏதாவது சண்டை சச்சரவோடு இருக்காங்கன்னாலும் அது சரியாகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், அப்புறம் வந்து லவ்வர்ஸ்குள்ளே ப்ராப்ளம் இருக்குது, உங்களோட பாண்டிங் சரியில்லை அப்படின்னா அது சரியாகும். ஓகேவா? அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னாலும் உங்களோட பிஸ்னஸ் ஓரியன்டான பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப்குள்ள ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் கைஸ். நீண்ட நாளாக உங்கள் கைக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து கிடைக்காம நிற்குது. ஒரு பில்டிங் கட்டியிருக்கீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடை கம்ப்ளீட் பண்ண முடியல, அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. இது மாதிரி இதுக்கான காரணங்கள் எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு இதில் கிளியர் ஆகும். ஆனால் நான் கொடுக்குற அந்த இனிஷியேஷன் வாங்கி கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? இதை பார்க்குறது ஒரு சிலர் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட இருக்கலாம், கொஞ்சம் நல்ல அந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ரொம்ப அவங்களோட நெருங்கி அவங்களோட கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து பாண்டிங் நல்லா இருக்குது. ஓகே,
ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு அந்த இன்ட்யூட்டிவ் பவர் கூட நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த இவ்வளோ டிப்ரெஷன். ஒரு சிலருக்கு ஒரு நல்ல தகவல், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிறவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல். இது வந்து நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்லைனா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட ப்ரப்போசல் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு இது வரப்போகுது, கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? ஒரு நல்ல குட் நியூஸ் வரப்போகுது. ஓகே, மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது கைஸ், நான் அப்போவே கண்டுபிடிச்சேன். ஓகேவா? மூன் எனர்ஜியை நீங்கள் பவர் பண்ணிக்கணும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி திடீர் பயம் வருது உங்களுக்கு. ஓகேங்களா? உங்கள் தூக்கத்தை கூட அதை டிஸ்டர்ப் பண்ணுது கைஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு, உங்களுக்கான வழிகள் எல்லாமே திறக்கிறதுக்கு ஒரு கடவுள், அதாவது சாய் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு. கைடன்ஸ் மட்டும் கொடுத்து விடலை, நீங்கள் இந்த கைடன்ஸில் ஒரு ரெமிடியை கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகேங்களா? தீர்வு கொடுக்குறாரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ லைஃப் இருக்குது. உங்களுக்கான சோல், அதாவது உங்களுக்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. நியூ பிகினிங்ஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு ட்ராவல் இருக்குது, ஒரு சிலருக்கு வெளியூர் அப்ராட் ஜாப் அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஒரு சிலர் வந்து அந்த தேர்ட் பார்ட்டினால் ட்ராப் ஆகிறீங்க, அது பார்த்துக்கோங்க. உங்களை ட்ராப் பண்ணுறாங்க, நீங்கள் முன்னேறி போக விடாமல் ஃபைனான்ஷியலாக நீங்கள் வந்து லாக் ஆகணும், நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகணும்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ. ஓகேவா? அவங்க யார் என்னன்னு பார்த்தா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தடை பண்ணுறவங்ககிட்ட இருந்து கூட நீங்கள் இந்த இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா, சக்ரா சீலிங்லாம் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரியான நெகட்டிவ் பீப்புள் உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. அவங்களோட கர்மாவை அவங்க கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக மாறும்போது உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட பேட் கர்மா அவங்கள ஃபேஸ் பண்ணும். அப்போ அவங்களோட பிரச்சனையிலேருந்தே அவங்களால வெளியே வர முடியாது. அப்புறம் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். செமையாக இருக்கும் அதெல்லாம் காமெடியாக. ஓகேவா? சரி, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பாபா வந்து ஏஞ்சல் கைடன்ஸில் வெயிட் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும், வெயிட் பண்ணுங்கோ. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்பிக்கை வேணும்ட்டாருப்பா, இஃப் யூ பிலீவ். ஏன்னா எவ்வளோ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது இல்லாமல் உங்களுக்கு உங்களோட ஹாரா சக்கரா கிளியர் பண்ணால் என்னென்னலாம் விஷயங்கள் நிகழும், எப்படி அதெல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உங்களோட விருப்பம் அப்படின்ட்டார். லெட் கோ பண்ணணுமா, உங்களோட ஈகோவை லெட் கோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அபேண்டன்ஸ் இருக்குது. அபேண்டன்ஸுங்கிறது ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெஸ்ட்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்கன்னா அது பெரிய அபேண்டன்ஸ் தானே உங்களுக்கு. அதையும் இங்கே மீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க போல இருக்குது. போன இதில் கூட ஒருத்தர் அப்படி வந்தது எனக்கு. அன்லைக்லி இந்த கார்டு வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம பாபாவை வந்து ப்ரே பண்ணுங்கள். தொடர்ந்து அவருக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஓம் சாய்ராம் சொல்லி கமெண்டில் டைப் பண்ணுங்கள் கைஸ். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து இந்த அளவுக்கு ரீடிங் கொடுத்து உங்களை வந்து கைட் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் ஒரு கற்பூரம் மாதிரி இருந்து டப்புன்னு அதை வந்து பிடிச்சிக்கிட்டு முன்னேறி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்கள், விழிப்புணர்வு கொடுங்க. ஐ ஓப்பனிங் நீங்கள் வந்து பண்ணுறது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் பலனடைஞ்சு அதை வந்து 4 பேருக்கு சொன்னீங்கன்னா அதுவே ஒரு குட் கர்மா. சரியா? ஓகே, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிகிட்ருக்காரு. ஓகேவா? பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி மேலே ஏறி வாங்க, சக்ஸஸ் ஆகுங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே.